நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மையா? சத்தியமா கொடுக்குறாங்க. எப்படி அது திரு சீமான் தனிப்பட்ட நபர் கொடுக்குறாங்க, கொடுத்தானே இருக்கிறாங்க. அது எப்படி இன்னொரு நாட்டுல சாத்தியப்படும்? அது எனக்கு தெரியாது. தற்குறி ஒரு மனுஷ ஜென்மமா நீ? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அங்க கேட்குற கேள்வி, நீ கொடுக்குற பதில், இது எல்லாமே சராசரியா இருக்க தேவையில்லையா? அடிப்படை அறிவு கூடமா இருக்காது. நீ கையெழுத்து போட்டு கொடுத்து ஒரு கடிதம் கொடுத்தா வேறு நாட்டில் குடியுரிமை கொடுக்குறான், அங்க மக்கள் வாழறாங்க இவன் சொல்லி. இதை ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்பொழுது ஆமா உண்மைதான், நான் கொடுக்குறேன், அவங்க குடியுரிமை பெற்று வாழறாங்கன்னு சொல்றான். அந்த நாட்டு பாதுகாப்பு பல கெடுபிடிகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க கடிதத்துக்கு தருவாங்கன்னா அது எப்படி சாத்தியம்னு கேட்கும்போது அதெல்லாம் கொடுப்பாங்க, கொடுக்குறாங்களே. கொடுத்து அப்போ அங்கே இருக்காங்களான்னு கேட்டாக்கா இருக்கிறாங்க இருக்காங்க, குடியுரிமை பெற்று அங்கே வாழறாங்க. இன்னும் மறுண்டும் மீண்டும் மீண்டும் ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்பாங்க. இங்கிருந்து நம்ம எத்தனை தொழிலாளர்கள், படிக்கிறவங்க, படிக்க போகிறவங்க, வேலை வாய்ப்புக்கு எத்தனை பேர் போகிறாங்க? யாராவது ஒரு கடிதம் எடுத்து போனால் வேலைக்கு வாங்கிடுவாங்களா? அங்கே குடியிருந்து தங்கி இருந்துருவாங்களா? எத்தனை பேர் விரட்டப்படுறாங்க தெரியுங்களா? மலேசியா, சிங்கப்பூர், இதெல்லாம் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்திருக்கிற இடத்துல இந்த நிலைமை. பிரான்ஸு, எத்தனை நாடுகள்லையும் அவ்வளோ கெடுபிடி. ஆனால் இவன் சாதாரணமாக சொல்கிறான், நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா இது ஒரு பைத்தியம்னு சொல்கிறதா, தற்கொலைன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது? அந்த பத்திரிகையாளர் தான் என்ன நினச்சிருப்பாருன்னு ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு நடக்குது. இந்த கேள்வியோட அன்றைக்கு அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கணும். சரிங்க, நீங்க கடிதம் கொடுத்தீங்க, அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, இந்த மக்கள் அங்கே குடியுரிமை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இதற்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஆதாரம் கொடுங்க, செயல்பாட்டில் காட்டுங்கன்னு ஒன்று கேட்டிருந்தா இந்த தற்கொலை அன்னைக்கே ஒழிஞ்சு போயிருப்பான். இன்னைக்கு பெரியார் பத்தி சீன்றான், அடிச்சு நொறுக்கிறோம், இது அன்னைக்கே நடந்திருக்கும், அன்னோட தொலைஞ்சு போயிருப்பான். எத்தனை கதைகளுங்க. நான் பொறுப்பில் இருந்தா தமிழ்நாட்டு மீனவர்களை சுட்டுத்தள்ளலாம், நான் இளைஞர் ராணுவத்தை போய் சுட்டு தள்ளிடுவேன்னா. என்னடா இது? என்ன ஒரு நிலை இல்லையா ஒரு அரசாங்கத்துக்கு? நீ எதை சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சு அதற்கு ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கின்னு இன்னைக்கு தமிழ்நாடை முழுமையாக காட்டி கொடுக்குற வேலையை செய்யறதுக்கு வந்திருக்கிற சீமானை நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், அவன் தற்கொலை மட்டும் இல்லை, பைத்தியம் மட்டும் இல்லை, காரியக்காரன். அதனால தான் அவனால் முடியுன்றதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ உன்னால் எதெல்லாம் முடியும்? நீ ஒரு அரசியல் கட்சி தலைவன் தானே, இந்த மக்களை வழிநடத்த வரவன் தானே, இனிமேலாவது நீ கட்டாயப்படுத்தி கருக்கலப்பி செய்யாத. குறைந்தபட்சம் நீ இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய அடிப்படையாவது எடுத்துக்கு. உன்னால் அது முடியும். நீ நினைச்சினா நாளைக்கே ஒன்றை ஒழுக்கப்படுத்தி முடியும். நீ பிற ஒழுக்கத்தை விடு, ஒன்று ஒழுக்கப்படுத்தி கொண்டு வர முடியுமானா ஒரு மனிதனால் முடியும். அதை செய். கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லு. இதை செய்யறதுக்கு கூட யோக்கியதையற்ற ஒருத்தனை தூக்கின்னு தமிழ்நாடை பாதுகாக்க போகிற, நிலைநிறுத்த போகிற, இது இந்த மண் அந்த மண் எல்லாத்தையும் வாரி விட்டுட்டு ஆர்எஸ்எஸ் கையில் தமிழ்நாடு ஒப்படைக்கணும். அதுதான் அந்த வேலைக்கு வந்த ஏஜென்ட்டை விரட்டி அடிக்க வேண்டும். தமிழர்கள் ஒன்றுபடுவோம், திராவிடர்கள் என்பதற்கான் பார்ப்பனரை வீழ்த்துவதற்கு சரியான மருந்தாக தமிழருக்கு கிடைத்தது. சுயமரியாதையோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.